எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு பட்டாணி பிரிஞ்சி செய்ய போகிறேன். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டாணி, பச்சை பட்டாணி இப்போ நல்ல சீசனு. இப்போ நம்ம என்ன வெரைட்டியாக அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த சீசனில் நான் ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு பட்டாணி பிரிஞ்சி செய்ய போகிறேன். பட்டாணி வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன், புதினா வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இது கூடயே கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது. சும்மா 2-3 பீன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பட்டாணி தான் நிறைய இருக்குது. பட்டாணி பிரிஞ்சினால நம்ம நிறைய இதை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. இது பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், கடல் பாசி, ஒரு அன்னாச்சி பூ, அவ்வளோதான். இதை நம்ம போட்டுருவோம். இப்போ நல்லா இது பொரியுது. இப்போ பொரிஞ்ச ஒன்றும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வருது வெங்காயம். இப்போ தேவையானது 1/2 கிலோ அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். இது நம்ம வதக்கிற வரைக்கும் அந்த அரிசி ஊறட்டும். இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்திரத்துக்கு வரணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டாணி, காய், புதினா எல்லாமே நம்ம ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூட தேவையானது உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் கிடையாது, வெறும் மிளகாய்த்தூள் போட்டு தான் நம்ம இந்த பச்சை பட்டாணி பிரிஞ்சி செய்ய போகிறோம். இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு தேவையானது காஷ்மீர் மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுட்டேன். அப்புறம் இது பிரியாணி மசாலா நல்லா ஒரு ஸ்பூனு அது போட்டுட்டேன். இப்போ காயில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே தக்காளி, பச்சை பட்டாணி, கேரட்டு, ஒரு 2 பீன்ஸ் இருக்குது. எல்லாமே இதில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ தேவையானது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம். இப்போ போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா வதக்கி இப்போ தேவையானது காயெல்லாம் நம்ம போட்டுக்கணும். இது நல்லா வதங்கி நல்லா வரட்டும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மேஷ் ஆகணும். அந்த தக்காளியெல்லாம் கரையணும். காயெல்லாம் கொஞ்சம் வெந்தோன்னா நம்ம தேவைக்கு தண்ணி மட்டும் அளந்து நம்ம ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கணும். நான் அளந்து தண்ணி ஊற்றிட்டேன்ப்பா. அது நான் சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் பிரிஞ்சி அரிசி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சாப்பாடு அரிசியில் 1 டம்ளர் இருக்குது. இந்த 1 டம்ளர் அரிசி, இது 1 டம்ளர் நம்ம அரிசி போட்டோம்னா இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சாப்பாடு அரிசி தான் இது. நீங்கள் பிரிஞ்சி அரிசி போட்டுக்கிட்டானா போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன், அரிசி போட்டுட்டேன். தண்ணி ஊற்றிட்டேன், அரிசி போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு இப்போ இது சாப்பாடு அரிசி 2 விசில் தான் வெந்துடும். இது உங்கள் அரிசி நீங்கள் என்னென்ன பார்த்து நீங்கள் போட்டுக்கு விசில் எடுத்துக்கோங்க. அதனால் நான் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் லெமன் பிழியணுன்னா அவசியம் கிடையாது. ஏன்னா சாப்பாடு அரிசி நல்லாயிருக்கும், நல்லா குழையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் பாஸ்மதி போட்டிங்கன்னா அதில் நீங்கள் லெமன் கூட ஊற்றிக்கலாம். நான் லெமன் ஊற்றலை. இப்போ நல்லா இது நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம மூடி போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டுட்டேன், மூடி போட்டுட்டேன்ப்பா. மூடி போட்டுட்டு விசிலும் போட்டுட்டேன். இப்போ இது நம்ம 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. இன்னொரு விசில் வரட்டும். வந்தோன்னா நாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போது 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன்ப்பா ரைஸை. இங்கே பாருங்கள், பட்டாணி நல்லா மேலே நல்லா வந்திருக்கு. இது வந்து பட்டாணி பிரிஞ்சி. நீங்கள் வீட்டில் இந்த பட்டாணி சீசன் இருக்கிறப்போ நீங்கள் வெரைட்டியாக நம்ம செஞ்சுக்கலாம். பட்டாணி புலாவு செஞ்சுக்கலாம். புதினா போட்டு சூப்பராக இருக்கும். வெறும் பட்டாணியை போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாலாம் போட்டு பட்டை லவங்கெல்லாம் போட்டு அது வந்து ஒயிட்டாகவே பச்சை மிளகாலாம் போட்டு அது ஒரு பட்டாணி பிரிஞ்சு மாதிரி செய்யலாம். இது இன்றைக்கி வந்து பட்டாணி பிரிஞ்சு சாப்பாடு அரிசியில் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பாடு அரிசி தான். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் வேணாலும் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ பலன்னு நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து முட்டை வந்து இப்போ வந்து பாயில்டு எக் இதுக்கு. இப்போ வந்து பையனுக்கு வந்து லஞ்சு கட்டணும் இப்போது காலேஜுக்கு. இப்போ வந்து முட்டை வந்து பாயில்டு எக்கு. இப்போ பாயில்டு எக் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன போட்டிருக்கேன்னா மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சாத்தூள், உப்பு போட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி முட்டையை வேக வச்சுட்டு உரிச்சிட்டு இதில் போட்டிருக்கேன். இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகணும். திக்காகிட்டானுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஆயிட்டுருக்கு. இது பாயில்டு இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டிஃபனை ஊற்றிருக்கேன். இப்போது இட்லி வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இன்றைக்கி பிரிஞ்சு இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, வெறும் பிரிஞ்சு. அதில் வந்து நீங்கள் ஆனியனை வந்து தயிர் பச்சடி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் சூப்பராக இருக்கும். ஒரு முட்டையும் ஆனியனும் தயிர் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த ரைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.